தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்துவதற்கு ஈராம் 2 வெண்கல தூண்களை செய்கிறான். இந்த தூண்கள் தேவாலயத்திற்கும் ஆசாரியரின் மண்டபத்திற்கும் நடுவிலே நிறுத்தப்படுகிறது. இது தேவாலயத்தின் அழகுக்காகவும் அலங்காரத்திற்காகவும் செய்யப்பட்டிருக்கிறது. ஈராம் 2 வெண்கல தூண்களையும் மிகவும் நேர்த்தியாக செய்கிறான். இதில் கும்பங்கள், வலைப்பின்னல்கள், சங்கிலி போன்ற தொங்கல்கள் ஆகியவை இடம்பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு தூணும் 18 முழ உயரமும் ஒவ்வொரு தூணின் சுற்றளவு 12 முழ நூல் அளவுமாய் இருக்கிறது. அந்த தூண்களுடைய தலைப்பில் வைக்க வெண்கலத்தால் வார்க்கப்பட்ட 2 கும்பங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கும்பமும் 5 முழ உயரமாய் இருக்கிறது. தூண்களுடைய முனையின் மேல் உள்ள கும்பங்களுக்கு வலை போன்ற பின்னல்களும் சங்கிலி போன்ற தொங்கல்களும் ஒவ்வொரு கும்பத்திற்கும் எவ்வேளாக இருக்கிறது. கிமு 1100 முதல் 1000 ஆவது வருஷங்களிலேயே வெண்கல வேலைகளையும் உருக்கு வேலைகளும் இருந்தன. தலைப்பின்னல் மேலுள்ள கும்பங்களை மூடும்படிக்கு கும்பங்கள் ஒவ்வொன்றிலும் பின்னலின் மேல் சுற்றிலும் 2 வரிசை மாதுளம்பழங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. மண்டபத்தின் முன் இருக்கும் அந்த தூண்களுடைய தலைப்பின் மேலுள்ள கும்பங்கள் லீலி புஷ்பங்களின் வேலையும் 4 முழ உயரமுமாய் இருக்கிறது. 2 தூண்களின் மேலும் உள்ள கும்பங்களில் செய்யப்பட்ட பின்னலுக்கு அருகே இருந்த இடத்தில் விம்மிய 200 மாதுளம்பழங்களின் வரிசைகள் சுற்றிலும் இருக்கிறது. மற்ற கும்பத்திலும் அப்படியே இருக்கிறது. தூண்களுடைய சிகரத்தில் லீலி புஷ்ப வேலை செய்யப்பட்டிருந்தது. ஈராம் அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்துகிறான். அவன் வலதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாகீன் என்றும் இடதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிடுகிறான். இந்த தூண்களுக்கு சாலமோன் பெயரிட்டிருக்க வேண்டும் என்றும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். யாகீன் என்னும் பெயருக்கு அவர் தேவன் ஸ்தாபிப்பார் என்று பொருள். போவாஸ் என்னும் பெயருக்கு அவருக்குள் தேவனுக்குள் பலன் இருக்கிறது என்று பொருள். இவ்விரண்டு தூண்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் பெயர் மிகவும் விசேஷமானது. அது ஞான அர்த்தம் உள்ளது. வலதுபுறத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிற தூணுக்கு யாகீன் என்று பெயர். யாகீன் என்னும் பெயருக்கு அவர் ஸ்தாபிப்பார் என்று பொருள். இடதுபுறத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிற தூணுக்கு போவாஸ் என்று பெயர். போவாஸ் என்னும் பெயருக்கு அவரில் வல்லமை உள்ளது என்று பொருள். இஸ்ரவேல் ஜனத்தார் எகிப்து தேசத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டு வனாந்திரத்தின் வழியாக பிரயாணம் பண்ணினார்கள். அப்போது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரை அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்தினார். தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிற 2 தூண்களும் அக்கினி ஸ்தம்பத்திற்கும் மேக ஸ்தம்பத்திற்கும் அடையாளம் என்று வேத பண்டிதர்களில் சிலர் சொல்லுகிறார்கள். தேவாலயத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியரும் கர்த்தரை ஆராதிக்க வருகிறவர்களும் தேவாலய வாசல் மண்டப வழியாக பிரவேசிக்க வேண்டும். அவர்கள் இவ்விரண்டு வெண்கல தூண்கள் வழியாக ஆலயத்திற்குள் பிரவேசிப்பார்கள். அப்போது இவ்விரண்டு தூண்களும் ஆசாரியருக்கும் ஆராதிக்க வருகிற ஜனங்களுக்கும் ஆவிக்குரிய உபதேசம் பண்ணும் என்று வேத பண்டிதர்களில் வேறு சிலர் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆவிக்குரிய பலத்திற்கும் தாங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பதற்கும் கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும். நாம் கர்த்தரை ஆராதிக்க வரும்போது நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்காமல் அங்கும் எங்குமாக அலைபாய்ந்து கொண்டிருக்கக்கூடாது. அலைபாய்கிற இருதயம் ஒருமனப்பட வேண்டும். அது ஸ்திரத்தன்மையோடு நிலைத்திருக்க வேண்டும். நாம் பரலோகத்தில் இருந்து கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய இருதயம் அலைபாயாமல் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும். யாகீன் என்னும் பெயருக்கு கர்த்தர் அலைபாய்கிற இருதயத்தை நிலைப்படுத்துகிறவர் என்று பொருள். போவாஸ் என்னும் பெயருக்கு கர்த்தருக்குள் நம்முடைய பலன் இருக்கிறது என்று பொருள். கர்த்தர் நமக்குள் கிரியை செய்கிறார். நம்முடைய சித்தத்தையும் நம்முடைய செயல்களையும் ஆளுகை செய்கிறார். தேவாலயத்திற்குள் பிரவேசிக்கிறவர்கள் கர்த்தர் கொடுக்கும் பலத்தினால் ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிறேன் என்று விசுவாசித்து நம்பிக்கையோடு பிரவேசிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளின் விசுவாசம் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசிகளின் இருதயத்தில் ஆவிக்குரிய பலமும் ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மையும் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் போது தேவாலய வாசல் மண்டபத்தில் கர்த்தருடைய பலத்தை பெற்றுக்கொள்கிறோம். மேலும் நம்முடைய இருதயம் அலைவாயாமல் ஸ்திரத்தன்மையாய் இருப்பதற்கு தேவைப்படும் தேவ கிருபைகளையும் பெற்றுக்கொள்கிறோம். தேவாலய வாசல் பிரகாரத்திலே கிருபையின் வரங்களுக்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தர் கொடுக்கும் கிருபைகளினால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் பலப்பட்டு ஸ்திரப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியில்
தேவனுடைய ஆலயம் பலத்தோடு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிற தூண்கள் அடையாளமாயிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் அதில் இருந்த ஆதாரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள். 2 ராஜாக்கள் 25:13. ஒரு தூணின் உயரம் 18 முழமாயிருந்தது. அதன் மேல் அதற்கு 3 முழ உயரமான வெண்கல தலைப்பும் உண்டாயிருந்தது. குமிழிலே சுற்றிலும் செய்யப்பட்டிருந்த பின்னலும் மாதளம் பழங்களும் எல்லாம் வெண்கலமாயிருந்தது. மற்ற தூணும் அதன் பின்னலும் அதைப்போல் இருந்தது. 2 ராஜாக்கள் 25:17. நேபுகாத் நேச்சார் தேவாலயத்தை இடித்து போட்ட சம்பவத்தை பற்றி சொல்லும்போது அவன் தேவாலயத்தின் தூண்களை இடித்து போட்டான் என்று அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விட்டால் அந்நிய தேசத்தார் தேவாலயத்தின் தூண்களை இடித்து கொண்டு போய் விடுவார்கள்.